அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். இப்பொழுது சமீபத்திய செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது எனது. அதாவது சரியாக சொல்வதென்றால் காங்கிரஸ் தற்கொலை செய்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினர் அவர்களது டெல்லி தலைமை எடுத்த முடிவு அப்பட்டமான தோல்விக்கான ஒரு தீர்க்கமான முடிவை தவிர அவர்கள் தமிழகத்தில் கட்சி வளர வேண்டும், கட்சி ஒன்று வேண்டும் என்று நினைப்பதாக தெரியவில்லை. அவர்கள் கட்சி தமிழகத்தில் அழிந்தாலும் பரவாயில்லை, நமக்கு தேவை 10-20 எம்எல்ஏ 1-2 எம்பிக்கள் போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இந்நிலைமை நீடித்தால் என்ன நடக்கும் எனில், அடுத்த தேர்தலில் இது கண்டிப்பாக அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இந்த கட்சி இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு புறம் இருக்கட்டும். எம்பி பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த கட்சி நிச்சயமாக 10 சீட்டுக்கும் கீழே, 10 இடங்களுக்கும் கீழே ஒதுக்கப்படும். அன்றுதான் இவர்களுக்கு திமுகவின் உண்மை முகம் புரியும். திமுகவின் உண்மை முகத்தை யாருக்கு தெரியாது? ஒருவேளை ராகுல் காந்தி சிறிது புரிந்திருப்பார் என்பது எனது கணிப்பு. ராகுல் காந்திக்கு ஓரளவு புரிந்திருக்கும், பிரியங்கா காந்திக்கும் புரிந்திருக்கும். ஆனால் சோனியா காந்திக்கு என்ற ஒரு அந்த அம்மா தமிழ்நாட்டில் காங்கிரஸை பற்றி கவலைப்படலை. தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு, எதை பற்றியுமே அது கவலைப்படலை. அதனுடைய சுயநலம் மட்டும்தான் அதுக்கு முதல் காரணமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, சிதம்பரம் போன்ற மேதாவிகள், செல்வப் பெருந்தகை போன்ற அடிப்பொடிகள், இப்படிப்பட்ட நிலைமை இந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சி எங்கிருந்து உருப்படும்? ஒருபோதும் உருப்படாது. இந்த கட்சி தமிழ்நாட்டில் அழிவது வெகு விரைவில். காங்கிரஸில் இருக்கும் மிச்ச நச்சம் 1-2 பேரும் விரைவில் தவேகாவில் இணைவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த வரும் தேர்தல் தம்பி விஜய் அறிவித்தபடி உண்மையிலேயே போட்டி உறுதியாகிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி அது ஆல்ரெடி முடிஞ்சுது, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை. அது தோல்வியின் முகத்தில் அப்பட்டமாக அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேகை ஓட ஆரம்பிச்சிட்டு நெத்தியில். ஆனால் போட்டி இப்போ யாருக்கும் தான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. இது இன்றைய தேதியில் முடிவாயிட்டு தம்பி விஜய்க்கு ஆதரவு நிச்சயமாக பெருகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வரும் தேர்தலில் தம்பி வெல்வது உறுதி என என்னுடைய பார்வை சொல்கிறது. மீண்டும் தொடர்வோம்.